வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி. முதல் செய்தி, அண்ணாமலை டிஆர் பாலு சண்டை. அதுதான் முதல் செய்தி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், டிஆர் பாலு அண்ணாமலை மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 அது மாதிரி கொடுத்தார். அதில் என்ன பண்ணிட்டாரு, டிஆர் பாலு கப்பல் கம்பெனி வச்சுருக்காரு, மற்ற எங்கெங்கேயோ சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாம் கொடுத்தார். உடனே அதுக்கு டிஆர் பாலு அவதூறு வழக்கு அண்ணாமலை மேலே போட்டான். அந்த வழக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்யணும். அதுதான் முதல் ஸ்டேஜ். குறுக்கு விசாரணை அண்ணாமலையே போய் பண்ணியிருக்காரு. பார்ட்டி இன் பர்சன், அதாவது நம்மளே வழக்கு போட்டவங்களே நம்ம வாதாடலாம், வழக்கு போட்டவங்களே அந்த வழக்கை நடத்தலாம். அதுதான் பார்ட்டி இன் பர்சன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்ட்டி இன் பர்சன் நீங்கள் பண்ணுறது கோச்சிக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? சட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் பார்ட்டி இன் பர்சன் பண்ணலாம். நீங்கள் வழக்கறிஞராக இல்லாதவங்க பார்ட்டி இன் பர்சன் நானே போய் வாதாடுவேன், நானே போய் குறுக்கு விசாரணை செய்வேன் அப்படின்னு நீங்கள் போனால் உங்களை யாரோ தப்பாக வழி நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். வழக்கறிஞர்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியும். வழக்கறிஞர் இல்லாதவங்க பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக நானே போவேன்னா வழக்கு தோற்று தான் போகும். இப்போ இதே கேள்வியை இன்றைக்கி குறுக்கு விசாரணை பண்ணும்போது அண்ணாமலை என்ன கேட்டிருக்காரு, உங்களுக்கு எத்தனை கப்பல் இருக்குது, யார் பேரில் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யார் இருக்குது, உங்கள் பையன் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதிலிருந்து ஒரு கடன் வாங்கியிருக்காரு டிஆர் பாலு, இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேள்வியை கேட்கும்போது டிஆர் பாலு என்ன பதில் சொல்லியிருக்காரு, உங்கள் மனைவி பேரில் எவ்வளோ சொத்து இருக்க, உங்கள் மனைவியை இதை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, லோன் வாங்கி பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்னெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. உடனே அண்ணாமலை ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்ன இது, என் மனைவியை பற்றி இவர் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு விசாரணையில் எப்படி பதில் சொல்லலாம், அவர் மேலே நான் அவதூறு வழக்கு போட போகிறேன் அப்படின்னு இவர் பதில் சொல்லியிருக்கார். அதனால் பெரிய பேசும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கில் டிஆர் பாலு மேல் அண்ணாமலை அவதூறு வழக்கு போட இருக்கிறார் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அவதூறு வழக்கு போட இருக்கிறார்னா, குறுக்கு விசாரணையில் நான் அவரை பற்றி கேட்டால் அவர் என் மனைவியும் நாங்கள் வைத்திருக்கும் சொத்தை பற்றியும் என் மனைவியை இவர் எப்படி பேசலாம், அதனால் அவர் மேலே வழக்கு போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா, நாம கிராஸ் கொஸ்டின் அவருடைய, அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாமல் என் மீது ஒரு புதிய அவதூறு அங்கே ஆரம்பித்தார். நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார். அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். இப்போ இதை நம்ம ஒரு அரசியல் செய்தியாக நான் பார்க்கல. நான் இதை ஒரு சட்ட ரீதியான வழக்காக தான் பார்க்குறேன். சட்டம் என்ன சொல்கிறது, அண்ணாமலை செஞ்சது ரைட்டு சொல்கிறது கரெக்டாக, டிஆர் பாலு சொல்கிறது ரைட்டா அப்படிங்கிறத சட்ட விஷயத்தை, ஏன்னா அந்த நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சட்டத்தின்படி எது சரின்னு சொல்கிறது நம்ம வழக்கம். இதில் அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ டிஆர் பாலுக்கு ஆதரவாகவோ உங்களுக்கு தெரியும், டிஆர் பாலு திமுகவை சேர்ந்தவர். அதனால் நமக்கு நமக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம். அதனால் அதுக்காக டிஆர் பாலு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்ல முடியும். அண்ணாமலை பிஜேபியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் யார் சட்டப்படி சொல்கிறது கரெக்டு அப்படின்னு நான் சொல்லணும்ல. எப்படின்னா, முதலே சொன்னேன், குறுக்கு விசாரணைலாம் இவங்க பண்ணக்கூடாது, விளம்பரம். நீங்கள் ஒரு வழக்கறிஞரை தேர்ந்த வழக்கறிஞர் தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ குறுக்கு விசாரணையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்க, நம்ம குறுக்கு விசாரணை ஒரு மிகப்பெரிய கலை. நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்கணும். அது எப்படி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்க முடியும்னா, குறுக்கு விசாரணையில் ஒரு இது இருக்குது, லீடிங் கொஷின்னு பேர். லீடிங் கொஷின்னா ஆமாம் இல்லை ரெண்டுக்குள்ளே தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பேசுகிறதுக்கு வழி விடுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்குற கேள்வி அவங்க பதில் ஏதாச்சும் சொல்ல முடிகிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க கண்டபடியெல்லாம் பேசுவாங்க. அதனால தான் திறமை மிகுந்த வழக்கறிஞராக இருந்தால் குறுக்கு விசாரணையில் லீடிங் கொஷின் தான் கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் பேசுனா நீங்கள் என்ன சொல்லணும்னா,
ஆமாம் இல்லை இதுதான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது உங்கள் வேலை கப்பல் கம்பெனி இருக்கா இல்லையா அப்படிங்கணும். அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா ஜட்ஜிட்ட இது வந்து நான் லீடிங் கொஸ்டின் கேட்குறேன், அவர் ஆம் இல்லை தான் பதில் சொல்லணும், அவர் வாட்டுக்கு பேசிட்டு போகிறாருன்னு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்? அதனால் அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டார்கள். அது வந்து அனுபவம் இல்லாதவர்கள் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு உதாரணம். சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் உங்கள் இது பண்ணால் நீங்கள் ஜட்ஜிட்ட வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லணும். என்னை பற்றி, என் மனைவியை பற்றி கேள்வியை அவர் எனக்கு என்கிட்ட கேட்குறாரு, அது சட்டத்தில் அனுமதி இல்லை, அதனால் அவர் கேட்ட இந்த கேள்வியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜிட்ட சண்டை போடணும். ஏன்னா குறுக்கு விசாரணையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்லணும். அவர் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத உங்கள் மனைவியை பற்றி உங்கள் இதை பற்றி அவர் கேட்கக்கூடாது, நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை நீக்கி இருக்கலாம், செய்யலை. இப்போ என்ன சொல்கிறீங்க, வழக்கு போட முடியணும் அவர் மேலே அப்படின்னா அப்போ சட்ட பிரச்சனை. நம்ம என்ன சொல்லணும், அண்ணாமலை டிஆர் பாலு மீது குறுக்கு விசாரணையில் இவர் மனைவி சம்பந்தமாக அவர் கேள்வி கேட்டதுக்காக அவதூறு வழக்கு போட முடியுமா? நான் போட போகிறேன்னு சொல்ல போட முடியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? அது நான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ்னு ஒன்று தமிழில் அப்புறம் சொல்கிறேன். தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் அப்படின்னா நீதிமன்றங்களில் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பல இது இருக்குது, உரிமைகள், அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் உரிமைகள், அது விஷயமாக அவங்க பேசுனாங்கங்கிறதுக்காக வழக்கு போட முடியாது. இது தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ்னு வரும். அவர் நீதிமன்றத்தில் அவருக்கு கேட்ட கேள்வியில் அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து பதிலுக்காக யாரும் வழக்கு போட முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்டும் பல இதில் சொல்லியிருக்காங்க. இந்த அப்சல்யூட் ப்ரிவிலேஜை பற்றி அண்ணாமலை உங்கள் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டிருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு அறிக்கை நான் வழக்கு போட போகிறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா போட முடியாது. அதை குறுக்கு விசாரணையில் சொன்ன பதிலுக்காக நானே கேஸ் போட்டிருக்கேன். அந்த வழக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு குடும்ப நல வழக்கு, மனைவி வந்து கணவன் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க, என் கணவர் ஆண்மையற்றவர் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னென்னா, அவருடைய மனைவி இன்னொருத்தவங்க கூட இதாகிட்டாங்க, இன்னொருத்தவங்க கூட வந்து உறவு வச்சுட்டாங்க. அதனால் கணவனை ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு, கணவரை ஆண்மை இல்லாதவன் சொன்னதுக்கப்புறம் கணவனை மனைவியுடன் வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை பண்ணுறார். அப்போ என்ன கேட்டார், நீங்கள் ஆண்மை உள்ளவரான்னு கேட்டார். கணவர் சொன்னார், ஆமாம் உண்மை ஆண்மை உள்ளவன் தான். இல்லை இல்லை, உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் மனைவி போய் சொல்கிறாங்க, எனக்கு ஆண்மை இருக்குது அப்படின்னு. அப்படியானால் உங்கள் பிறப்பு உறுப்பின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேட்டார். உடனே கணவர் பதில் சொல்லாமல் அழுதுட்டார். ஏன்னா பல பேர் உட்காந்துருக்காங்க அங்கே கோர்ட்டில். அழுதுட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா இது வந்து வெளியே ஊரில் நடந்தது, வேறு கோர்ட்டில் நான் போக முடியலை, அதனால ஜூனியருங்களை அனுப்புனேன். அழுதுட்டார். அழுது எனக்கு ஃபோன் பண்ணார். உடனே அந்த வழக்கறிஞர் மேலே நான் வழக்கு போட்டேன். ஏன் போட்டேன்னா, ஆபாச கேள்விகளை கேட்டால் அதுக்கு ஒரு செக்ஷனே இருக்குது, 148 150ன்னு இந்திய சாட்சி சட்டம். அந்த இந்திய சாட்சி சட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணலாம், ஆனால் ஆபாச கேள்விகளை கேட்டால் 148 150 இந்திய சாட்சி சட்டத்தின்படி உங்களை வக்கீல் பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி பார் கவுன்சிலுக்கு அவங்க புகார் எழுதலான்னு சட்டத்தில். ஸோ ஆபாசத்தை கேட்டதுக்காக அதுவும் ஒரு வழக்கறிஞர் கேட்டார். அதனால் அந்த வழக்கறிஞருக்கு தண்டனைன்னு தான் நான் வழக்கு போட்டேன். உயர் நீதிமன்றமே சரின்னு இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஃபைன் அடித்தாங்க. வழக்கறிஞர் வந்து எங்கிட்ட ஆளை விட்டால் போதும்னாரு, ஃபைன் அடித்தாங்க. அதுவும் அந்த வழக்கு, இந்த மாதிரி வழக்குக்கு கெட்ட வார்த்தையில் கேட்குறதுக்குன்னே கரூரில் ஒரு வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. அவருக்கு 25,000 ரூபா ஃபீஸ். அவர் எங்கள் தமிழ்நாடு பூரா அவரை கூப்பிடுவாங்க. அவர் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி கேள்வி கேட்பார். ஸோ இதற்காக நாங்கள் வழக்கு போட்டோம், அது வேறு.
அதை கேள்வி கேட்டது வந்து ஒரு வழக்கறிஞர் அசிங்கமாக பேசினாருங்கிறதுக்கு, அவருக்கு வழக்கறிஞர் இதாக வந்து அவர் தொழில் நடத்த முடியாதுங்கிறதுக்கு தான் சட்டம் சொல்லுது. ஆனால் நீங்கள் வழக்கறிஞருக்கு சாதாரண ஆள், நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் சட்டப்பூர்வமாக கேள்வி கேட்கணும். அவர் பதில் சொல்கிற மாதிரியே கேட்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சரியாக வந்து அறிவுரை கூறல. லீடிங் கொஷின் தான் கேட்கணும், அவனை பேசவே விடக்கூடாது. அதுதான் குறுக்கு விசாரணை. டிஆர் பாலுவை பதில் வந்து பேசவே விடக்கூடாது. சரி, அதையும் மீறி சம்பந்தம் இல்லாமல் உங்கள் மனைவியை பற்றி அவர் சொன்னால் நீங்கள் உடனே ஜட்ஜை பார்த்து இந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் அவர் பதில் சொல்லணும். இந்த வழக்கை மீறி என்னுடைய மனைவியை பற்றியும் என்னுடைய சொத்துக்களை பற்றியும் கேட்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அவர் சொன்ன பதிலை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லணும். அங்கேயும் சொல்லாமல் விட்டுட்டு இப்போ வந்து அவர் மேலே வழக்கு போட போகிறேன்னு சொல்கிறீங்க. தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ், அதாவது சட்டத்தில் உள்ளதுபடி அவங்களுக்கு அந்த உரிமை வந்து கோர்ட்டுகளில் நீதிமன்றங்களில் பதில் கொடுப்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் சாதாரண அதில் வந்து தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் படி நீங்கள் அவர் மேலே வழக்கு போட முடியாது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி சீனியர் அட்வொகேட், சீனியர் கவுன்சில் இருப்பாங்க. தியரி ஆஃப் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் படி நான் போட முடியாதுன்னு ஒரு சொல்கிறார். அது உண்மையாக பொய்யான்னு கேட்டுக்கங்க. நீங்கள் பாட்டுக்கு அறிக்கையை விட்டுட்டீங்க, கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்கிறேன், வழக்கறிஞரை வச்சு இதை நடத்துங்க. விளம்பரத்துக்காக நீங்கள் வந்து வழக்கை நடத்தாதீங்க. கற்றறிந்த வழக்கறிஞர்களை வச்சு நடத்தினா அவங்க இந்த குறுக்கு விசாரணைலாம் கரெக்டாக பண்ணுவாங்க, எதிர்ப்பெல்லாம் தெரிவிப்பாங்க. இப்போ போய் சொல்கிறாரு என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட கன்சல்ட் பண்ணி போட போகிறேன்னு. எந்த வழக்கறிஞர்கிட்ட வேணாலும் கேளுங்க, போட முடியாது. அதுக்கடுத்தது அண்ணாமலை இன்னொரு தப்பு பண்ணுறாரு சட்டப்படி, அதையும் சொல்லிடணும். என்னென்னா குறுக்கு விசாரணை அவர் பண்ணுறாரு. இவர் மேலே தான் வழக்கு போட்டது டிஆர் பாலு. நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணிட்டீங்கன்னா, குறுக்கு விசாரணை பண்ணினதுக்கப்புறம் குறுக்கு விசாரணையில் என்னென்ன நடந்தது, என்னென்ன இதாச்சுங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. அது குற்றம். என்ன குற்றம் அப்படின்னா, சட்டப்படி நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் வழக்கில் நடந்த விஷயங்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்து சொன்னால் அது வந்து கோர்ட் அவமதிப்பில் கிரிமினல் கண்டெம்ப்ட்னு வரும். கோர்ட் அவமதிப்பு மட்டும் இல்லை, சிவில் கண்டெம்ப்ட், கிரிமினல் கண்டெம்ப்ட்னு 2 இருக்குது. நீங்கள் சொன்ன அப்படி பேசுனீங்கன்னா அது கிரிமினல் கண்டெம்ப்டில் வந்துடும். நீங்கள் பேசக்கூடாது. ஏன் நான் மட்டும் பேசுனேனே இந்த இதுன்னு இப்போ சொன்னீங்கல்ல, நினைக்கலாம் நீங்கள். நான் பேசுனது புகார் கொடுத்து ஹைகோர்ட்டு எடுத்து அவங்க மேலே வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்த டைமில் தான் நான் அதை பற்றி வெளியில் சொன்னேன். வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது நான் அதை சொல்லலை. அதனால் ஏன் மேலே கொண்டு வர முடியாது. நீங்கள் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் அந்த கோர்ட்டு ப்ரொசீடிங்கை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் அவங்க மேலே கிரிமினல் கண்டெம்ப்ட்டு டிஆர் பாலு போடலாம். என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க. அவங்க தான் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சு கபில் சிபல் 1 கோடி வைக்கலெல்லாம் வைக்கிறாங்களே, நானாக சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கிரிமினல் கண்டெம்ப்ட் உங்கள் மேலே வரும். கிரிமினல் கண்டெம்ப்ட்னு எப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. சிவில் கண்டெம்ப்ட், சிவிலான அது நீதிமன்ற அவமதிப்புனா நீங்களே வழக்கு போட்டுடலாம். ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டாக இருந்தால் அட்வொகேட் ஜெனரல் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த வழக்கு தொடர் நடந்து கொண்டு இருப்பது அவங்க ஆச்சு. அட்வொகேட் ஜெனரல் இவங்க ஆள் பிஎஸ் ராமன், நல்ல மனிதர் வரை இருந்தாலும் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு தான் சொல்லணும். இப்போ பிஎஸ் ராமனுக்கு இதே டிஆர் பாலு இவர் வந்து கோர்ட்டில் நடந்த ப்ரொசீடிங்கை வெளியில் சொல்லிட்டாரு. அதனால் இது கிரிமினல் கண்டெம்ப்ட் வரும். அவர் மேலே நான் கிரிமினல் கண்டெம்ப்ட் தொடர்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அவர் கேட்டால் அட்வொகேட் ஜெனரல் இவங்க ஆள் இல்லை, ஆளுங்கட்சி. அட்வொகேட் ஜெனரல் வந்து அனுமதி கொடுத்துட்டா டிஆர் பாலு உங்கள் மேலே கிரிமினல் கண்டெம்ப்ட் போட்டுடலாம். இது புரிஞ்சுக்கங்க. எதுக்குன்னா இதெல்லாம் நடந்த விஷயம், சட்டத்தில் இருக்கிற விஷயம், அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் போட்டுடலாம். ஆக நீங்கள் அவங்க மேலே போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் மேலே போடுறதுக்கான வாய்ப்பை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அண்ணாமலை புரிஞ்சுக்கங்க. சட்டம் அந்தந்த வல்லுநர்களை வைங்க. சட்ட வல்லுநர்களை வைங்க.
நம்ம வந்து நீங்கள் வந்து சட்ட வல்லுநராக ஆக முடியாது. எத்தனையோ பேர் சட்ட இதில் இருப்பாங்க. அது கட்சி தலைவர்களே நான் வந்து அட்வொகேட்டும்பாங்க. இப்போ வைகோ அவர் நான் பிஎல் படிச்சிருக்கேன் பாரு, அங்கே எல்டிடி விஷயம்லாம் போனால் நானே போய் ஆர்கியூ பண்ணுவேன் பாரு. நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணி பிஎல் படிச்சிருந்தது முக்கியமில்லை, சட்ட இது நீதிமன்றத்தில் வாதாடுவதை வழக்கு நடத்துவதை தனது தொழிலாக கொண்டவர்கள் தான் வழக்கறிஞர்கள். வெறும் படித்தவங்க வழக்கறிஞர்கள் இல்லை. அவர் வந்து வைகோ வந்துக்கிட்டு சும்மா படிச்சிருக்காரு. அவர் போனாலும் விஷயம் ஒன்றும் நடக்காது, பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். அதனால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இதை வந்து தொழிலாக நடத்துகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நீங்கள் பக்கத்தில் வழக்கறிஞர்களை வச்சுருக்கீங்க, இந்த நுணுக்கங்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதை பேட்டியாக கொடுத்தது உங்கள் மேலே வந்து தப்பான இதை உருவாக்கம் சட்டம் தெரியலன்னு. அதனால் இந்த வழக்கில் நடந்து கொண்டிருந்த முறைப்படி இதில் சட்டம் அரசியல் இல்லை. இது வந்து சட்டம் சம்பந்தமான என்னுடைய கருத்து. நான் ஆட்களை பார்க்கல. அப்படி பார்த்தா டிஆர் பாலு யாருன்னு தெரியாது, அவர் பார்த்ததில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கோம், பேசுனது கூட இல்லை. அவங்கெல்லாம் எங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். நாங்கள் வந்து அவங்க கட்சி மேலே பல குற்றச்சாட்டை வச்சுருக்கோம். அவருக்கு ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டம் என்ன சொல்கிறது? அருணாச்சல் அண்ணாமலை நான் அவர் மீது வழக்கு போடுவேன்னு சொல்கிறது வழக்கு போட முடியாது, அது ப்ரிவிலேஜ். ரெண்டாவது, அவர் தான் உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. அதுக்கு மேலே எல்லாமே அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் எப்படி பதிவு செய்ய வச்சிங்க? அதை நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை பதிவு செய்யாமல் நிறுத்தி இருக்கலாமே. இப்போ கூட அதெல்லாம் நீக்கலாம், அதுக்கு சட்டத்தில் இருக்குது. அது நீங்கள் வக்கீல் வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பீங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க இதெல்லாம் எப்படி நீக்கலாம்னு சொல்லுங்கள். அதனால் பெரிய வழக்கில் வந்து ரொம்ப நுணுக்கமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு நம்ம வந்து சட்டப்பூர்வமான அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்களை வச்சுக்கிட்டு அந்த வார் ரூமை வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டி என்ன போட்டிங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? வாயவே திறக்கக்கூடாது, அவன் நடந்த உண்மையை தான் சொல்லணும். பாருங்கள், நாளைக்கே எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டி போடுறோம் அண்ணாமலை பற்றி. அப்படின்னு உண்மையை கூட சொல்லக்கூடாது. இப்படி தான் அந்த பிரேமலதாவும் இப்படி தான் உண்மையை சொன்னால் கெட்ட வார்த்தையில் திட்டி ஆளை நம்பி போடுறாங்க. அரசியல்வாதிகள் ஏன் அப்படி இருக்கீங்கிறது தான். எதையாச்சும் உண்மையை பேசவே முடியலை. நாங்கள் ஒரு ஊடகம் இல்லையா? நான் வந்து தனி மனிதன் இல்லையே, நாங்கள் வந்து ஒரு ஊடகமாக இதை கம்பெனியாகவே இது பண்ண போகிறோம். வரப்போகிறது நேதாஜி டிஜிட்டல் மீடியான்னு, நேதாஜி ஊடகம், நேதாஜி டிஜிட்டல் ஊடகம் அப்படின்னு சொல்லி இதை கம்பெனியாகவே ரெஜிஸ்டர் பண்ணி சட்டப்படி பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு ஊடகம், எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. அதை கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் வந்து அரசியல் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் அந்த பிரேமலதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு பாருங்கள், அவர் வார் ரூம்லேருந்து கெட்ட வார்த்தையாக போடுவாங்க. அதனால தான் நான் அவங்களெல்லாம் வெறுக்கிறேன். ஏன் அண்ணாமலை வெறுக்கிறீங்கன்னா, இவங்களுடைய இந்த இதுதான் எனக்கு பிடிக்கல, கெட்ட வார்த்தையில் திட்டுறது. உண்மையை பேசினாலே அதை இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அது. இதுதான் சட்டப்பூர்வமான கருத்து. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கோங்க, கபில் சிபல்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறது ரைட்டா இல்லையாங்கிறத முதல் கருத்தாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, விஜயை பற்றி உதயநிதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதுலேயும் சட்டம் வருது. சட்டம் வர்றதுனால சொல்ல வேண்டியது. அவருக்கு உதயநிதிக்கு யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்தது வந்து படிக்கிறார். படித்தா கரெக்டாக படிக்கணும்ல. என்ன சொல்கிறாரு? கூட்டம் நடத்தும் போது யாராவது இறந்து விட்டால் கூட்டம் நடத்தியவர்கள் தான் அதற்கு முழு பொறுப்புங்கிறது. இதில் சட்டம் வந்து உயிரிழப்புகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்புகள் நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க வந்து யார்ட்டு சரியா நீங்க யார்ட்ட கேட்கணும்? நானா என்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல சார், யார் இதுக்கு பொறுப்பு எடுத்து யாருக்கு பதில் சொல்லுங்க? கூட்டம் நடத்துகிறவங்க தான் முழு பொறுப்பா அப்படின்னு அவங்களுக்கு உதயநிதிக்கு பதில் சொல்லணுமே. அது விஜய் சார்பில் சொல்கிற பதில்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலேயே சட்டப்பூர்வ பிரச்சனைக்காக நான் சொல்கிறேன் இந்த பதில். ஏன்னா விஜய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, இது சட்டம். அதனால தான் கூட்டம் நடத்துகிறவங்க, கூட்டத்தில் யாராச்சும் செத்துட்டா அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு உதயநிதி சொல்கிறார். இது சட்டப்படி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தலைவர் கூட்டம் நடத்துகிறார், அங்கே சில பேர் செத்துறாங்க, உடனே தலைவரை நீங்கள் கைது செய்ய முடியாது.
அதில் சட்ட வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கு. என்ன சட்ட வழிகாட்டுதல்? அவர் இருக்கார் கூட்டத்தை நடத்தினவர், அவர் எதையாச்சும் அவருடைய அஜாக்கிரதையால் அந்த சாவு நடந்திருக்கணும். ஆம்புலன்ஸு அந்த கூட்டத்திலே அவங்க ரெடி பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆம்புலன்ஸ் இவங்க ரெடி பண்ணுறதை விட்ட திமுககாரங்க தான் நிறைய ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பேரிகார்டு தடுப்புதெல்லாம் போடாமல் இருக்கணும். போலீஸு சொன்ன கண்டிஷன் எல்லாம் மீறி இருக்கணும். இன்னொன்று சொல்லுது முக்கியமாக, உதயநிதி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்னொன்று முக்கியமாக சொல்லி தர்றாங்க என்னென்னா, அங்கே செத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்தா இவங்களை குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல வழிகாட்டுதல்கள் இருக்குது. எல்லா வழிகாட்டுதல்களையும் நாங்கள் படிச்சிட்டோம். விஜய் நீங்கள் தண்டிக்க முடியாது. காரணம், போலீஸு சொன்ன டைமுக்குள்ளே வந்துட்டாங்க. போலீஸு சொன்ன வழிகாட்டுதல்களை இது பண்ணிட்டாங்க. திடீர்னு கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அதை ஒரு விபத்தாகத்தான் கருத வேண்டும். அதை இவங்களுக்கு பொறுப்பாக கொடுக்க முடியாதுன்னு பல தீர்ப்புகளில் வழிகாட்டுதல்கள் வந்துருக்கு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் படிக்காமல் உதயநிதி யாரோ எழுதி கொடுத்தாருன்னு ஒரு கூட்டம் நடந்து அதை செத்துட்டு அவங்க தான் பொறுப்பேற்கணும்னா என்ன உங்கள் சட்டத்தை சொல்கிறீங்களா? நாட்டின் சட்டம் அப்படி சொல்லலை. அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன், விஜயை நீங்கள் இதில் குற்றவாளி ஆக்க முடியாது. இன்னொன்று சொல்கிறான், எதிராளிகள் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா அது இவங்க பொறுப்பாக முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் திமுகவை சேர்ந்தவங்க 1000 பேர் உள்ளே வந்துட்டாங்கங்கிறதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரம் எடுத்துட்டான் சிபிஐ. அப்போ இவரை போய் நீங்கள் பொறுப்பு எடுக்க முடியும்? சட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கொடுக்குறான். ஒரு தலைவர் போடுறாரு, கூட்டத்தில் செத்துட்டாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க கூட அந்த சாவை உருவாக்கி இருக்கலாம்ல. அதனால் கண்டிஷன் போட்டாங்க. மற்றவங்க அதில் உள்ளே ஒரு இதை உருவாக்கி இருந்தால், கூட்டத்தை சேர்த்து சண்டை போட்டு அதனால் மற்றவங்க செத்துருந்தால் அதற்கு தலைவர் பொறுப்பு இருக்க முடியாது, அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வழிகாட்டுதல். யாரோ எழுதி கொடுக்குறான்னு நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு போய் படித்தீங்கன்னா சட்ட பிரச்சனை இதில் கரெக்டாப்பான்னு பார்க்கணும். அதை ஒரு விபத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு இதாக இவங்க மேலே நீங்கள் பழி சொல்ல முடியாது. சேஃப்டி நார்ம்ஸ், பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க மீறி இருக்கணும். அப்படி இல்லை, திடீரென்று வந்த கூட்டம் தெல்லுமுள்ளு இது தள்ளு ஒருத்தர் தள்ளி பண்ணுறாங்கன்னா ரைட்டு, அதில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இது சொன்னதை விட இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை விபத்தாகத்தான் நாம் கருத வேண்டும். நீங்கள் பாட்டுக்கு போய் அவங்க தான் பொறுப்பேற்கணும்னு சட்டத்துக்கு மீறி சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் உதயநிதிக்கு நம்ம இந்த விஷயமாக சொல்ல வேண்டிய கருத்து. அடுத்து உதயநிதி இன்னொரு கருத்தும் சொல்கிறார், அரசியலில் மக்கள் பணி தான் முக்கியங்கிறார் உதயநிதி. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறார். என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர் தமிழ் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். அவர் அரசியலுக்கு வரேன், இதுதான் கடைசி படம், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் அவர் அரசியல் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்கள் தான் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னும் ரெஜெண்ட்டுக்காக வீட்டில் உட்காந்து ஒரு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க ஃபோன் பண்ணி. அப்போ இதில் என்டர்டெயின்மெண்ட் இதில் பின்ன இருக்கிறது யார்? நீங்கள் தானே. விஜய் அப்படி இல்லையா, ஷூட்டிங் முடிஞ்சதோடு விட்டுட்டார். அதனால் மக்கள் பணிங்கிறது நீங்கள் ஒழுங்காக பாருங்க. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகாது. அது மாதிரி கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டம் இதுங்கிறாரு இவங்களை விஜய். யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. வெறும் சத்தம், ஒரு கொள்கை லட்சியம் ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம, அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடு இல்லாத கூட்டம் நீங்கள் தான். ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். திமுக ஆரம்பிக்கப்பட்டதே எந்த கொள்கைக்காகவும் எந்த கோட்பாடுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. உதயநிதி உங்களுக்கு வயசு பத்தாது, நடந்த கதையில் நான் சொல்கிறேன், கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். உங்கள் கொள்கையில் ஆரம்பிக்கப்பட்டது திமுக அல்ல. 49 ராபின்சன் பூங்காவில் ஒரு கூட்டம் உட்காந்து ஆரம்பித்தது திமுக திராவிட கொள்கை, திமுக கொள்கைன்னு இல்லை. ஈவேரா கல்யாணம் பண்ணிட்டார் 73 வயசில். ஈவேரா வளப்பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் அவரை விட்டு விலகுகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் உங்கள் திமுக. உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லை. நீங்களாக வச்சுக்கிட்டீங்க சமூக நீதி, நீங்களாக வச்சிங்க மாநில இது தனி தமிழ்நாடுன்னு, அப்புறம் மாற்றிட்டீங்க மாநில சுயாட்சி. இதெல்லாம் நீங்களாக வச்சுக்கிட்டது. ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் சுற்றித் திரிந்த கூட்டம் உங்கள் கூட்டம்தான்.
விஜய் வந்து கொள்கை கோட்பாடு இல்லாமல் சுற்றி தெரியும் கூட்டம் அல்ல. அவர் சொல்லிட்டாரு, லஞ்ச ஊழலில் வந்து தலைவிரித்து ஆடுது, இந்த கூட்டத்தை ஒழிப்பேங்கிறார். லஞ்ச ஒழிப்புக்கு எதிராகத்தான் அவர் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய முக்கிய கொள்கை லஞ்சம் ஊழலை ஒழிப்பது. அரசியலில் வன்முறையை, அதான் அந்த ஜனநாயகன் படத்திலே சொல்கிறாரு, ஜனங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னா கொள்ளை அடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு பண்ணுறீங்களான்னு சொல்கிறாரு. அதுதான் கொள்கை. கொள்ளையடித்தவர்களையும் ரவுடித்தனம் பண்ணுறவங்களை எல்லாம் நாட்டை விட்டு அகற்றி நல்லாட்சியை கொடுக்க வேண்டுங்கிற கொள்கையோடு வர்றவரை வெறும் ஈவராக கல்யாணம் பண்ணிட்டார் 73 வயசுலங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திமுக குறை சொல்வதில் அர்த்தமில்லை, குறை சொல்வதில் அர்த்தமில்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது லாட்டரி மார்ட்டின். அவருடைய மனைவி வந்து அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லணும்னு யாரும் இல்லை. பாவம் மார்ட்டின் அவர்கள் கருணாநிதியை ரொம்ப நம்பினார். அவர் இருக்கும்போது அவ்வளவு பண உதவியெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எல்லாத்தையும் செஞ்சார். போன எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு 400 கோடியிலிருந்து 600 கோடி வரை நன்கொடை கொடுத்தாருன்னு செய்தி வந்தது போன எலெக்ஷனில். ஆக இவ்வளோ விஷயம் வந்து இதானதுக்கப்புறம் இவர் திமுகவை முற்றிலுமாக வெறுத்துட்டார். இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு ஒன்றும் செய்யலைன்னு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆதவ அர்ஜுன் போய் விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்தார். அப்புறம் எதுவும் இதாகாத, ஏன்னா தொழிலுக்கு உதவியாக இருக்கணும்னு அப்புறம் இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்துட்டார். மார்ட்டின் பையன் பாண்டிச்சேரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்ட்டு தனி கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் மட்டும் போட்டி போடுறேன்னு அவர் ஒன்றும் போயிட்டார். அப்போ குடும்பமே ஒவ்வொருத்தவங்களும், மருமகன் வந்து விஜய் கட்சியில் தாவேக்கால, மனைவி வந்து உங்களுக்கு அதிமுகவில், மகன் வந்து தனி கட்சி, அப்படி ஆரம்பித்து கொண்டு போயிட்டார். ஆக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்கள் எல்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆளுக்கு ஒரு கட்சியில் வசதியாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது பண்ணிக்கலாம். இன்னும் பிஜேபியில் மட்டும் சேரல. மார்ட்டினே போய் பிஜேபியில் சேர்ந்தாலும் சேருவார். ஏன்னா அவர் குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தான் மிச்சம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொள்கைக்காக போய் அரசியலில் சேருங்க, தப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு கட்சியில் செல்வது கொள்கைக்காக இல்லை, அது வந்து தொழிலுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நினைக்க முடியும். ஆனால் அவர் மட்டும் சொல்லி குத்தம் இல்லை, நிறையா சினிமாக்காரவங்களும் தானே பண்ணுறோம். சத்யராஜ் பொண்ணு பார்த்திங்கன்னா திமுக, சத்யராஜனோட பையன் பார்த்திங்கன்னா விஜய் கட்சி. சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுவார். அப்போ குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு இது, எந்த கட்சி வந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதிமுக வந்தால் நான் எம்ஜிஆர் பக்தன்னு சொல்லலாம். டிஎம்கே வந்தால் என் பொண்ணு வந்து டிஎம்கேங்கணும், விஜய் வந்துட்டால் என் பையன் வந்து டிஎம்கேங்கணும், அப்படி வசதியாக சொல்லிக்கலாம்ல. அதனால் ஆளுக்கு ஒரு கட்சி. இப்போ கமலஹாசன் பார்த்திங்கல்ல, கமலஹாசன் என்ன திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்தார். ஸ்டாலின்னாலே கோவம் வந்துடும், அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு ஸ்டாலின் பக்கம் போயிட்டு எம்பி பதவி வாங்கிட்டு சினிமாக்காரவங்களுக்கு சொல்லவா வேணும். அதே மாதிரி சிவகுமார் இருப்பார், அவர் நடுநிலைமையாக தான் இருப்பார். ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி பக்கம் சப்போர்ட் பண்ணிக்குவார். எல்லாமே எப்படி இருந்தோம். பாக்யராஜா எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் வந்து என்னுடைய கலை வாரிசுன்னாரு. எம்ஜிஆர் இருந்தோன்னா அந்த பக்கம் போய் டிஎம்கேயில் போய் சேர்ந்தார். ஆக ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதிகள் போல் மற்றவர்களும் சந்தர்ப்பவாதியாக ஆகிவிட்டார்கள். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒரு இதில் சேர்றாங்கங்கிறது தான் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது டிடிவி தினகரன். அவர் வந்து ரொம்ப இது சேம் சைடு கோல் அடிச்சிட்டார். சேம் சைடு கோல்னா தன்னுடைய அணிக்கு எதிராகவே கோல் போட்டது, அதுதான் சேம் சைடு கோல். அவர் என்டிஏல இருக்கார், ஆனால் விஜயை பார்த்தாட்டி பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ கூட்டணியில் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். நீங்களே விஜய் ஜெயிச்சுருவாருன்னா என்ன நினைப்பாங்க எல்லாம் பப்ளிக்கு, அவரே சொல்லிட்டாருப்பா, அப்போ அதிமுக கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணி ஒன்றும் சேராதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லியிருக்காரு, விஜயகாந்தை பற்றி சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது போல் விஜயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். திரு விஜய் அவர்களின் வரவு மறைந்த விஜயகாந்த் போன்று ஒரு பாதிப்பை உருவாக்கும் 2006 தேர்தலில் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். விஜயகாந்த் தாக்கம் வேறு, விஜய் தாக்கம் வேறு. எல்லாம் விஜயகாந்த் தாக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை நின்ன உடனே 2006 எலெக்ஷனில் நின்னார். 10% டு 12% ஓட்டு வாங்கினார். ஆனால் ஜெயித்தது டிஎம்கே, செகண்ட் இருந்தது ஏடிஎம்கே. பெரிய தாக்கத்தை அவர் உருவாக்கலை, 10 to 12%, அவ்வளோதான். ஆனால் விஜய் தாக்கம் வேற இல்லை. அவர் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக வந்துடுவாரோங்கிற மாதிரியெல்லாம் ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒப்பீனியன் போல்
கருத்து கணிப்பெல்லாம் அவர் ஆட்சியை பிடிப்பாருங்கிற போகுது. அப்போ நீங்கள் விஜயகாந்தையும் விஜயையும் ஒப்பீடு செஞ்சது தப்பு. அதனால் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு அடுத்து என்ன சொல்கிறாரு, விஜயகாந்த் ஒரு 60% புயல் வீசுச்சுன்னா விஜய் 100% புயல் வீசுதுன்னு விஜய்க்கு ஜால்ரா வச்சுட்டேன். சொல்லுவாங்கள்ல, புயல் 60 கிலோமீட்டரில் அடிக்குது, இந்த ட்ரிப்பு 100 கிலோமீட்டரில் கூட அடிக்கலாம். ஆக என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டே சேம் சைடு கோல் போடுறாரு. என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களே விஜய் ஜெயிச்சிருவாருன்னீங்கன்னா அப்போ என்டிஏ கூட்டணி என்ன ஆகும்? ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. பாவம் சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சோன்னா விரக்தி ஆகிட்டார். அவர் கட்சியில் இப்போ ஆளே இல்லை, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதனால் இனி என்ன பண்ணுவாங்க, என்டிஏல 10 சீட்டு கொடுக்கலன்னவங்க 4 சீட்டு வாங்கிக்க, 5 சீட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த கவலையில் இருந்ததுனால் எப்படி பேசணும்னு தெரியாமல் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்து இன்றைக்கு அரசியல் செய்திகளில் நம்முடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.